Hello friends, இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வில்லேஜ் ஸ்டைல் காளான் குழம்பு. இந்த குழம்பு ஒயிட் ரைஸ்க்கும் களிக்கும் சூப்பரான சைட் டிஷ். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காளான் குழம்பு செய்யறதுக்கு 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடியா நறுக்கிக்கலாம். ஒரு பாக்கெட் மஷ்ரூம் 200 கிராம். இது இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு தின் ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ கடாய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இன்றைக்கி வெங்காய வடகம் சேர்த்து தான் செய்ய போகிறோம். இந்த வடகம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது எண்ணெயில் சேர்த்தாச்சு. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, இல்லாட்டி வடகம் கரிஞ்சிடும். இப்போ இது நல்லா பொரியட்டும். இதோட நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோடைய தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வில்லேஜில் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்வாங்க, அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது இல்லாட்டி பெரிய வெங்காயம் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம். இதோட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு இந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி ஃபுல்லாக வெளியே வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம முதல்ல வதக்கிக்கலாம். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷம் வதக்கலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது பாருங்கள், அந்த தண்ணிலாம் விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கினோம்னா தான் அந்த மல்லியோட வாசனைலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஓரளவுக்கு சுருங்கி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம குழம்புக்கு உப்பு காரம் சரியாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ இது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மஷ்ரூம் வேகிற வரைக்கும் வேக விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு மஷ்ரூம் பீஸை எடுத்து இப்படி ஸ்பூனை வச்சு நம்ம கட் பண்ணும்போது அது ஈஸியாக கட் ஆகி வந்துச்சுன்னா இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்து ரெடியாகி வந்துருச்சு. நல்ல காரசாரமான டேஸ்டியான காளான் குழம்பு ரெடி. இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். கிராமத்தில் மழை காலத்தில் கிடைக்கிற இயற்கை காளான இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.